அமெரிக்க வாழ் அறிவார்ந்த நெஞ்சங்களே, கற்றறிந்த சான்றோர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சபையிலே அல்லது ஏற்கனவே சான்றோர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய இந்த அவையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த நமது அருமை மாணவ நண்பர் திரு ராமசாமி அவர்களுக்கும் மற்றுமுள்ள இந்த இலக்கிய கழகத்தினுடைய தொடர்புடைய சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய முழுக்கனுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வரலாற்று நாமக்கல் சேலம் பகுதியினுடைய கல்வெட்டுகளை பற்றி, ஏனென்றால் நான் தமிழ்நாடு முழுவதும் சென்று ஆய்வு செய்யவில்லை. நம்முடைய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை பார்ப்பதற்கு மட்டும் நமக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைத்ததுனால ஒரு முழுமையான ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக நாமக்கல் சேலம், அதாவது பழைய சேலம், இப்பொழுது நாமக்கல் மாவட்டம் என்று தனியாக பிரிந்துவிட்டது. அந்த பழைய சேலம் மாவட்டத்தை முழுமையாக கடந்த 1970 என்று நினைக்கிறேன், அதிலிருந்து ஒரு ஏறக்கூடிய இதுகாரும் அந்த ஆய்வை செய்திருக்கிறேன். கொல்லிமலை, கல்ராயன்மலை, பச்சைமலை, போதமலை, இது மாதிரி சித்தேரிமலை, இது மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் சென்று அந்த எல்லா பகுதிகளுக்கும் சென்று அங்குள்ள கல்வெட்டுகள், மக்களுடைய வாழ்க்கை இவைகளை பற்றியெல்லாம் ஓரளவுக்கு தெரிந்த அளவிலே ஆய்வு செய்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இதுக்கு இந்த துறையில் பயிற்சி இயக்குநராக இருந்தவர், கல்வெட்டுத்துறை இயக்குநராக இருந்தவர் டாக்டர் நாகசாமி அவர்கள் கொடுத்த கல்வெட்டு பயிற்சியிலையும் அதில் நான் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் கல்வெட்டுத்துறையிலே எங்கள் அதாவது கொங்கு நாட்டு பகுதியிலே ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருந்து பெரும் புலமை பெற்ற ஈரோடு புலவர் ராசு அவர்கள் மற்றும் கொடுமுடி சண்முகம் அவர்கள், அவர் பொதுப்பணித்துறையிலே ஆய்வாளராக இருந்தவர், டிஇ என்ற ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தவர். அவர் இந்த துறையில் மிகவும் ஈடுபட்டு பத்திரிகைகள் நடத்தியிருக்கிறார், கல்வெட்டு சம்பந்தமான பத்திரிகைகள் நடத்தியிருக்கிறார், நிறைய கருத்தரங்குகளும் கலந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உதவியினாலும் மற்றும் துறை நண்பர்கள் கோவை மாவட்டத்தில் உள்ள பூங்குன்றன் தொல்பொருள் ஆய்வுக் கழகத்தினுடைய பூங்குன்றன் அவர்கள் நமக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். அவருடன் நம்ம கொல்லிமலை முதலிய இடங்களுக்கெல்லாம் சென்று, அல்லது நமக்கு படிப்பதிலே நமக்கு ஏதாவது சிக்கல் இருக்குமானால் அவரையும் வரவழைத்து அவரை கொண்டு அந்த கல்வெட்டு பகுதிகளை எல்லாம் தெரிந்து கொண்டு ஓரளவுக்கு அதை செய்தியை சேகரித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையில் நமக்கு தெரிந்த நிலையில் நாம் என்ன, ஏன்னா எந்த விதமான தயாரிப்பும் நமக்கு இங்கே இல்லை, ஏனென்றால் அதுக்கான கருவிகளெல்லாம் ஊரில் இருக்கின்ற நிலையில் ஏதோ நினைவுபடுத்தி பார்த்த அளவில் அதை மட்டும் நான் வைத்துக்கொண்டு உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். வரலாறு என்பது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வரலாறு, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய பயன்படுத்திய பொருள்கள் என்ன, அதனுடைய நன்மை தீமைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் பின்னால் வந்தவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் எழுதப்படுவதுதான் வரலாறு. இந்த நாம் நம்முடைய தந்தையினுடைய பெயர் தெரியும், பாட்டனுடைய பெயர் தெரியும், பாட்டனுடைய அப்பா பெயர் தெரியும், அதிகப்படியான வரலாறு நமக்கு அவ்வளவுதான். நம் குடும்பத்தை பற்றிய நிலையிலே அவ்வளவு பாட்டனுடைய பாட்டன் பெயர் தெரியுமா என்று கேட்டாலும் கூட நாம் சிரமப்பட வேண்டிய நிலையில இருக்கிறது. நமக்கு உண்மையிலே தெரியாது அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், எந்த ஊருக்கு போனார்கள் என்ற ஒரு நிலை நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, பேரன் என்று சொல்லும் போது பாட்டனுடைய பெயரை வைத்துக் கொண்டவன் பேரன். அரசர்களோட முதல் ராசராசன், இரண்டாம் ராசராசன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அந்த முதல் ராசராசன் தமக்கு பிற்பாடு ராசராசன் என்ற பெயரிலே வருவார்கள் என்று அவர்களுக்கு இரண்டாம் ராசராசன் என்று அவர்கள் பெயர் வைப்பதில்லை. வரலாறு எழுதக்கூடியவர்கள் படிப்பவர்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக அதற்கு எண்ணிக்கைக்கு முதல் ராசராசன், இரண்டாம் ராஜராஜன் என்ற ஆங்கில இதிலையும் அப்படித்தான், ஐந்தாம் சார்ஜ் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா. அதை போல இந்த வரலாறு எழுதக்கூடியவர்கள் செய்த ஒரு உதவி அது, அவருடைய வேலை. ஆனால் நம்முடைய இந்திய நாட்டை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் தமிழ்நாட்டை பெருமகையாக எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நமக்கு கல்வெட்டு வரலாறு என்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவை கல்வெட்டு, செப்பேடு, தொல்பொருள் ஆய்வு, நாணயங்கள், அப்புறம் நம்ம ஊரை பற்றி, நம்ம பகுதியை பற்றி வெளிநாட்டார் குறிப்புகள், பயண கட்டுரை எழுதிய அந்த காலத்தில் எழுதியவர்கள் அவருடைய குறிப்புகள், இவர்களை வைத்துக் கொண்டுதான் நம்ம வரலாற்றை கண்டுபிடிக்கிறோம். இதில் நாணயங்கள் இடமாறக்கூடியவை, செப்பேடுகளும் கூட ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்ல முடியும். ஆனால் கல்வெட்டுகள் அந்தந்த இடத்துல நிலையாக இருக்கக்கூடியவை. கல்வெட்டு பின்னால் அதை கல்வெட்டு சிலாசாசனம் என்று சொல்வார்கள். சிலை என்றாலே கல்லு என்று பொருள். அந்த சிலாசாசனம் கல்லில் எழுதப்பட்ட ஒரு உரிமை.
நமது வரலாற்றுக்கு உதவக்கூடிய அந்த கல்வெட்டுகள்லாம் பெரும்பகுதி கோயில்களில் எழுதப்பட்டது. ஏனென்றால் அரசன் கோயிலை கட்டும் பொழுது அந்த கோயிலுடைய ஊர் பெயர், இந்த கோயிலுடைய பெயர், அது எந்த ஊரில், எந்த நாட்டு, எந்த பகுதியில் அமைந்திருக்கிறது என்பதெல்லாம் விரிவாக எழுதும் பொழுது அந்த கல்வெட்டுகளை பதிவு செய்கிறார்கள். அந்த எழுதும்போது நாம் அறிந்து கொள்கிறோம், இந்த பகுதியைச் சேர்ந்த இந்த அரசன், இவனுடைய ஆட்சி ஆண்டு காலத்திலே இது வெட்டப்பட்டது என்று. இந்த கல்வெட்டுகளை, கோயில்கிற கல்வெட்டு கூட யாரும் இடமாற்றம் செய்ய முடியாது. கோயில் அழிந்து போனாலுடைய அந்த இடமாற்றம் செய்ய முடியாது. அந்த இடங்களிலெல்லாம் அழிந்து போய்விட்டாலும் கூட நிறைய இடங்களிலே அந்தந்த இடங்களிலே அந்த செறிவுகள் அங்கங்கே இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு வைத்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் தான் நம்முடைய மக்கள், அறிஞர்கள் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி செப்பேடுகள், அரசர்கள் பெரும்பகுதி மானியமாக கொடுக்கக்கூடியவை. பிற அரசர்களுக்கு, இந்த மக்களுக்கு அல்லது அதிகாரிகளுக்கு இன்னும் சொல்லப்போனால் 4 சதுர்வேதி மங்கலங்கள், நிறைய செப்பேடுகள் கொடுக்கப்பட்ட செப்பேடுகள்லாம் பெரும்பகுதியும் சதுர்வேதி மங்கலங்கள். 4 வேதங்களில் உள்ள அந்தணர்களுக்கு அரசன் கொடுக்கக்கூடிய ஒரு சாசனம், இலவசமாக அந்த ஊரை அல்லது இடத்தை அனுபவித்துக் கொள்ளும்படியாக கொடுக்கக்கூடியதான் செப்பேடுகள். அந்த செப்பேடுகளிலே இன்னொரு செய்தி என்னென்றால், அந்த செப்பேடுகள் மிக அவருடைய அரசனுடைய பரம்பரையினுடைய முன்னோர்களை பற்றிலாம் அதிலே வரும். இந்தந்த பரம்பரையை சேர்ந்தவன் எல்லாமே அரச ரிஷிகளுடைய கோத்திரத்தை வைத்துதான் பின்னால் சொல்லியிருப்பார். அவர் அந்த முறையிலே அது சரியா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அதெல்லாம் வடமொழியில் இருக்கும். இந்த தமிழில் இருக்கிற பகுதி மட்டும், இந்த தானத்தினுடைய பகுதி மட்டும் தமிழில் இருக்கும். இதை வைத்து கொண்டு தான் நம்ம செப்பேடுகளை அறிந்து கொள்கிறோம். அது மாதிரி பாண்டியர் செப்பேடு 10 வேள்விக்குடி செப்பேடிலிருந்து தொடங்குகிறது. களவாய்புர செப்பேடு, கடைசி வரும் சின்னமனூர் செப்பேடு, இது மாதிரியெல்லாம் நிறைய சின்னமனூர் செப்பேடு, இது மாதிரி மொத்தம் 10 செப்பேடுகள். பல்லவர் செப்பேடு மொத்தம் 30 செப்பேடுகள். இவையெல்லாம் வைத்து கொண்டு தான். அதே மாதிரி சோழர் செப்பேடு ஒரு 10க்கும் மேற்பட்ட செப்பேடுகள். அதில் திருவாலங்காட்டு செப்பேடு, ஆனைமங்கல செப்பேடு, கரந்தை தமிழ்ச்சங்க செப்பேடு, இப்படியெல்லாம் நிறைய செய்திகள் இருக்கும். இந்த செப்பேடுகள் முழுதும் பெரும்பகுதியும் அந்தணர்களுக்கு இறையிலியாக கொடுக்கப்பட்ட ஊர்களை பற்றிய செய்தி. அது வரும்பொழுது அந்தந்த ஊர்களை பற்றியோ அந்தந்த இடங்களை பற்றியோ செய்திகள் நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்கிறோமா. அரசனுடைய பரம்பரையை பற்றி நாம் அதில் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இதை வைத்து கொண்டு நாம் கல்வெட்டுகளை நாம் ஆராய்ந்து இதுவரை நம்ம வரலாற்றில் எழுதியிருக்கக்கூடியவர்கள் ஆங்கிலத்திலும் நீலகண்டதாசிரியார் முதலியவர் எழுதியிருக்கிறார்கள் தமிழ் வரலாற்றை. பின்னால் சதாசிவ பண்டாரத்தார், ராசமாணிக்கனார் முதலியவரெல்லாம் கூட அந்த வரலாற்றை செம்மையாக எழுதியிருக்கிறார்கள். அவர் எழுதியதிலிருந்தெல்லாம் நிறைய செய்திகள் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதை வைத்துக் கொண்டு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு வரலாறு, பாண்டியர் வரலாறு, சோழர் வரலாறு, பல்லவர் வரலாறு என்றாலும் எழுதியிருக்கிறார் என்றால் இந்த கோவில் கல்வெட்டுகள், செப்பேடுகள், வெளிநாட்டார் குறிப்புகள் இவைகளெல்லாம் வைத்து தான் அந்த கல்வெட்டில் அடிப்படையாக வைத்து எழுதியிருக்கிறாங்க. அது ஒரு வரைவு இதுதான் செய்திருக்கிறாரு. இன்னும் உள்ளூர் வரலாறு நிறைய தெரிய வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கின்றன. இந்த கல்வெட்டுத்துறையை முதலிலே ஆங்கிலேயர் கன்னிங்ஹாம் தான் முதல்ல ஆரம்பித்தார். அது அரிக்கமேடு, துப்ராயில் என்ற ஒரு பிரெஞ்சு அறிஞர் அரிக்கமேட்டை அகழ்வாய் செய்து இது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொன்னார். திருநெல்வேலியில் ஆதித்யநல்லூர் என்ற ஒரு ஊர், அந்த ஊரை அலெக்சாண்டர் ரே என்பவர் ஒருத்தர் செய்தார். அதே மாதிரி மொகஞ்சதாரோவை சர் ஜான் மார்சல் என்பவர் ஆய்வு செய்தார். இவர்களெல்லாம் ஆய்வு செய்து இன்னும் அத்தனை பேரும் வெளிநாட்டுக்கார ஆங்கிலேயர்கள் இவர்கள் ஆய்வு செய்துதான் நம்முடைய பெருமைகளை நமக்கு உணர்த்த வேண்டிய ஒரு துர்பாகிய நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ் இலக்கியங்களை பற்றியெல்லாம் கூட கால்டுவெல், போப், எல்லிஸ் இவர்களெல்லாம் கூட ஆங்கிலத்தில் எழுதின பிற்பாடு தான் நம்முடைய பெருமையை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். திருக்குறளை பற்றியெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதிய கட்டுரையை தமிழ் படித்த கற்றறிவாளர்கள் ஆங்கிலத்தில் படித்துத்தான் இப்படி ஒரு அருமையான நூல் இருக்கிறது என்று அதை தமிழில் படித்து தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அதனுடைய பெருமையை அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில இன்றும் இருக்கிறோம் என்பதுதான் வேடிக்கையான விஷயம். ஏன்னா தமிழ் படித்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையை வெள்ளைக்காரர்கள் அனுமதித்தார்களா, வெள்ளைக்காரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்ற நிலையில தான் நம்மளுடைய ஆராய்ச்சி இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்திய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இந்திய வரலாறு பெரும்பகுதியும் ஆங்கிலேயர்களால் எழுதப்பட்டது. ஏன்னா அவர்களுக்கு தான் இந்த வரலாற்று ஆர்வம் ஏற்பட்டது. ரயில்வே பாதை அமைப்பதற்காக ஏற்படுத்த தோண்டிய பொழுதுதான் மொகஞ்சதாரோ கிடைத்தது. அதை வைத்துக் கொண்டுதான் அலெக்சாண்டர் ரே ஆய்வு செய்தார். நம்முடைய ஆட்கள் என்றால் அந்த காலத்தில் மண்மாரி பெய்தது, உலகம் அழிந்து போய்விட்டது, கடவுள் கோபித்துக் கொண்டார் என்ற ஒரு நிலையில் அதுக்கு ஒரு கதையை சொல்லி அதனுடைய கதையை முடித்து விடுவார்கள். ஆனால் வெளிநாட்டுக்காரர் எழுதியதுனால அவர் எழுதியதெல்லாம் வடநாட்டை ஒட்டித்தான் முதல்ல வரலாறு ஆரம்பித்தது.
முகலாய பேரரசு, குப்த பேரரசு, மௌரிய பேரரசுன்றெல்லாம் ஆரம்பித்து தெற்கே வர வர தென்னிந்தியாவிலே விஜயநகர பேரரசை சொல்லி முடித்து விடுவார். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாண்டியர், மதுரையிலே பாண்டியர் தலைநகரமாக இருந்தது. தஞ்சாவூரிலே ராஜராஜ சோழன் ஆட்சி செய்தான். இப்படி காஞ்சிபுரத்திலே பல்லவர் ஆட்சி செய்தார். இதோட இவருடைய தமிழ்நாட்டு வரலாற்றை முடித்து விட்டார். பெரும்பகுதியும் அப்படித்தான். இப்போ அண்மை காலத்தில் தான் அந்தந்த நாட்டினுடைய வரலாற்றை குறிப்பாக கொஞ்சம் வெளிப்படுத்த வேண்டும், உள்ளூர் வரலாற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தினாலே நிறைய ஆசிரியர்களுக்கும் மற்ற ஆய்வாளர்களுக்கும் அரசாங்கம் உதவி செய்தது. ஆனால் தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறை என்ற ஒரு ஆய்வுத்துறை உருவாக்கியது. ஆனால் டாக்டர் நாகசாமி இருக்கிறவர்களும் அது ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டு வந்தது. அவருக்கு பிற்பாடு அந்த துறை அப்படியே பலகீனமாகிவிட்டது. அதில் இருப்பவர்கள் வேலை செய்கிறார்கள், ஏதோ சம்பளம் வாங்குகிறார்கள் என்ற நிலைக்கு போய்விட்டது. ஆனால் அதன் பிற்பாடு அதில் இருக்கக்கூடிய திறமையான இளைஞர்கள் நிறைய செய்திகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் வெளியிட வேண்டும் என்றால் அதற்கு அரசாங்கத்திலே நிதி பற்றாக்குறை. வேறு எத்தனையோ விதமான விழாக்களை எடுத்து நாம் வீண் செலவு செய்வார்கள். ஆனால் முறையாக செய்ய வேண்டிய ஒன்றுக்கு அவர்கள் செய்வது இல்லை. அது மட்டும் இல்லை, 1000 கல்வெட்டு முழுவதுக்குமே இந்தியாவுக்கு தலைமை இடமாக இருந்தது நீலகிரி ஊட்டியில் தான் இந்த இந்தியா முழுவதுக்குமான கல்வெட்டுகளை எல்லாம் படியெடுத்து ஊட்டியில் வைத்திருந்தார்கள். அந்த ஊட்டியில் வைத்திருந்த கல்வெட்டுகளை மைசூருக்கு அனுப்பினார்கள். அப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய சில ஆர்வலர்கள்லாம் மைசூருக்கு அனுப்ப வேண்டாம், ஊட்டியினுடைய தட்பவெப்பத்துக்கு இந்த வெஸ்டர்ன் பேஜ் பேப்பர்லாம் இங்கே தான் இருக்கிறதுக்கு தகுதி என்று சொன்னார்கள். அதையும் மீறிய மைசூருக்கு நிஜலைக்கு பார்க்கும் பொழுது ஓல்டு யூனிவர்சிட்டி காம்பஸ் என்ற ஒரு பகுதியை, அது மானச கங்கோத்திரி என்ற ஒரு யூனிவர்சிட்டி தனியாக போன ஒரு பாடு அந்த இடம் இலவசமாக நாங்கள் தருகிறோம் என்று அந்த இடத்தை கொடுத்தார்கள். பிறகு இலவசமெல்லாம் இல்லையா, அதுக்கும் வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதுக்கும் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளெல்லாம் அந்த மைசூரில் தான் இருக்கிறது. அந்த மைசூரில் இருக்கக்கூடிய கல்வெட்டிலே 1909ஆவது ஆண்டு எடுக்கப்பட்ட கல்வெட்டு தான் இப்பொழுது அச்சிலே வந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அந்தந்த மொழியிலே வல்லுநர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை சென்று படியெடுத்து அதில் எழுதி அங்கே வைத்திருப்பார்கள். வரிசையாக அதை வெளியிட்டு கொண்டு வருவார்கள். அதாவது ரிப்போர்ட் மட்டும் வரும், ஆண்டு அறிக்கை, இந்த ஆண்டு இந்த வருஷம் இந்த ஊரில் இந்த கோயிலில் இந்த அரசனுடைய இருக்குது, இது செய்தி சொல்லப்படுறது ஒரு பத்திக்குள்ளே அது முடிந்திருக்கும். இது ரிப்போர்ட்ஸ். ஆனால் அந்த கல்வெட்டுடைய முழு வாசகமும் வரிசையாக வெளியிடும் பொழுது ஏறக்குறைய 100 ஆண்டு கல்வெட்டு தொடக்க விழா நடந்து முடிந்து விட்டது. 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அப்படி இருக்கும் பொழுது கூட அது அந்த 1909ஆவது ஆண்டு வெளிவந்த டெக்ஸ்ட் தான் இன்னும் வந்திருக்கு. கடைசியாக வந்தது அதுதான். இதுவரை ஏறக்குறைய இன்னொரு 100 வருஷத்து கல்வெட்டுகள் அங்கேயே இருக்கின்றன. அதை வெளியிடுவதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. இன்னும் மைசூரில் இருக்கும்போது சொன்னாங்க, அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட ஆள் இல்லை சார், இது கல்வெட்டு படித்து அது திரும்ப அச்சடிக்கிறதுக்கு தமிழில் கொண்டாந்து மெட்ராஸ் கொண்டாடணும். அப்படி அவர் கோயம்புத்தூரில் ஒரு அச்சாபீஸ் வச்சாங்க. அதுதான் அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இதுவே மைசூரில் இருக்கக்கூடிய அந்த கன்னட மொழித்துறையோ ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்களோ அவர்களுடைய கல்வெட்டுகள் எல்லாம் அவருடைய சொந்த முயற்சியில் அவருடைய பல்கலைக்கழக வழியில் அவர்கள் வெளியிட்டு விட்டார்கள். நம்முடைய பகுதியில் தமிழ் பகுதி மட்டும் ஏறக்குறைய ஒரு 50,000 கல்வெட்டுகள் இருக்கும். தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிக கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாடு தான். ஏன்னா கோயில்களில் எண்ணற்ற கல்வெட்டுகள் நிறைந்திருக்கின்றன. அந்த கல்வெட்டுகளை முறையாக படியெடுத்து உடனடியாக அது வெளியிட்டால்தான் முழுமையான வரலாறு தெரியும். ஏனென்றால் நம்ம எடுத்திருப்பது எப்படி என்றால் ஏதோ பரவலாக அங்கொன்று இங்கொன்று எடுத்துக்கொண்டு இந்த சோழர் வரலாற்றுக்கான சில அடிப்படை ஆதாரங்களை வைத்துக்கொண்டு கிடைத்த கல்வெட்டுகளை வைத்துக்கொண்டு வரலாறு எழுதியிருக்கிறார்கள். இதுதான் எல்லா பாண்டியர், பல்லவர், சேரர் அனைவருக்கும் அது அனைத்து அரசுகளுக்கும் அது பொருத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில இந்த கல்வெட்டை முழுமையாக இன்னும் எடுக்காத ஒரு நிலை இருக்கிறது. அதனால் நாம் தமிழ்நாடு முழுதும் சென்று எடுக்க முடியாது, நம்முடைய சூழ்நிலை சரியில்லை. அதனால் நம்முடைய மாவட்டத்தை பற்றி மட்டும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் சேலம், நாமக்கல் மாவட்டங்களை மட்டும் எடுத்துக்கொண்டேன். சேலம்